ஞானத்தை உரைக்கும் வாய். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். சங்கீதம் 37:30. இவ்வுலகில் மற்ற உயிரினங்களுக்கு அருளப்படாத ஒன்று மனிதரிடம் இருக்கிறதென்றால் அது பேச்சு. ஏறக்குறைய எல்லா உயிரினங்களுக்கும் வாயும் நாவும் இருந்தாலும் மனிதனை தவிர பிற உயிரினங்களுக்கு பேசுவதற்கான ஆற்றல் அளிக்கப்படவில்லை. மானிடருக்கு மட்டுமே அத்தகைய வாய்ப்பை கடவுள் வழங்கியுள்ளார். நதியின் போக்கை எதிர்படும் அலைகள் தீர்மானிப்பதை போல மனித வாழ்வின் போக்கை தீர்மானிக்கும் ஆற்றல் மனிதர் பேசும் வார்த்தைகளுக்கும் உண்டு. மனம் திறந்து பேசு, மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடாதே. சிலர் புரிந்து கொள்வர், பலர் பிரிந்து செல்வர் என்று உறவின் உறுதிக்கும் பிரிவிற்கும் நம்முடைய வார்த்தைகளே காரணமாயிருக்கின்றன என்கின்றார் அன்னை தெரசா. சங்கீதம் 37:30 மனிதருடைய வாயின் வார்த்தைகள் நல்ல விழுமியங்களை, கற்பிதங்களை, ஞானத்தை, நீதியை வெளிப்படுத்துவனாக இருக்க வேண்டும் என்று தாவீது கூறுகின்றார். திருமறையில் யார் நீதிமான் என்பதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளன. சங்கீதம் 37:30 நீதிமான் என்பதற்கு தரப்பட்டிருக்கின்ற விளக்கம் ஞானத்தை உரைப்போர் நீதிமான்கள், நியாயத்தை பேசுவோர் நீதிமான்கள் என்பது ஆகும். நீதிமான் என்பதை ஆங்கிலத்தில் ரைட்டஸ் என்று குறிப்பிடுவோம். இந்த ரைட்டஸ் என்பது இரு வார்த்தைகளின் இணைப்பு ஆகும். ரைட் ப்ளஸ் வைஸ், ரைட்டஸ். இதன் பொருள் சரியானது, நேர்மையானது, ஞானமானது என்பது ஆகும். நீதிமான் என்றால் நேர்மையானதை செய்பவர், ஞானமாய் செயல்படுபவர் என்பதே. இந்த காரியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானமும் நியாயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஞானமாய் நடந்து கொள்வது என்பது நியாயமாய் நடந்து கொள்வது ஆகும். இயேசு கிறிஸ்து தமது மலைப்பொழிவில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று ஞானமாயும் நியாயமாயும் வாழ கற்பிக்கின்றார். எனவே நமது வாய் ஞானத்தை உரைத்து நியாயத்தை பேசட்டும். அநீதி இல்லாத நீதியான சமூகத்தை உருவாக்கி முன்வருவோம். ஜெபம். நீதியராய் வாழ்ந்து நியாயத்தை போதிக்க துணை நிற்கும் இறையே, அநீதியை வேறறுத்து நீதியை நிலைநாட்டி நியாயத்தின் வடிகாலாய் மாற்றிடும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.